हेलो स्टूडेंट्स टीचर्स पेरेंट्स பாருங்கம்மா बच्चों இது வந்து நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி கோயில் திருக்கோயில் தென்னக அயோத்தின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் அயோத்தி வந்து நார்த்தில் இருக்குன்னு. இதை வந்து தென்னக அயோத்தின்னு சொல்கிறாங்க. அங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமான்னு சொல்லிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ சரிங்களா? நம்ம இன்னமும் கும்பகோணத்தில் தான் இருக்கிறோம். ஓகேவா? கும்பகோணம் வந்து ரொம்பவே கோயிலுக்கு ஃபேமஸான இடம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்கிறது, மகா சம்பிரோஷண பெருவிழா நடந்த கும்பாபிஷேகம் நடந்த இது வந்து ஜெயம்மா இருந்தபோது நடந்தது. ஓகேங்களா? அது இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள். இதில் வந்துட்டு வராகி மாதிரி உருவம் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து இங்கே வரைக்கும் தான். ஓகே. அதான் அந்த அண்ணா வந்து சன்னதி உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து வெளி பிரகாரம் மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா? எவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் கும்பகோணம் வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இது வந்து போடுறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன். நீங்களும் இது மாதிரி வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு பெருமாள், அது அம்மன் மாதிரி இங்கே ஒரு அம்மன் இங்கே இருக்கிறாங்க. பேர் எழுதல, பட் இது அம்மன் தான். பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கொடிமரம் இருக்குது. இந்த உண்டியலே பாருங்கள், அந்த காலத்து உண்டியல் மாதிரி, அந்த காலத்து உண்டியல் தான். ஆனால் எவ்வளோ அழகாக வந்து செப்பில் வந்து ஒரு குடம் மாதிரி இருக்கு பாருங்கள். அங்கே வந்து இந்த இதில் வந்து நம்மளுக்கு பெருமாள் பள்ளி கொண்டது மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள் சிற்பம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? பார்க்க முடியுதா உங்களுக்கு? இங்கேயும் ஒரு சக்தி தான் இங்கேயும் இருக்குது. இப்படியே வாங்க, துர்க்கை மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இங்கேயும் சக்தி தான், 4 பக்கமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்குது. இப்போ நித்திய விளக்கு ஒன்று இருக்குது. இதை நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்குவோம். ஓகேவா? இதுக்கு ஆஞ்சநேயர் ஸ்துதி ஒன்று நம்ம சொல்லிக்கலாம். கோதண்ட தீஷ குருராம நாமமதே தீதண்ட வாரிடியேன்னு செப்பதற்கு கோதண்ட ஆஞ்சநேய நற்கருணை வாதியே நீ துணையே வா. இது 3 தடவை சொல்லணும் பொதுவாக. கோதண்ட தீஷ குருராம நாமமதே தீதண்ட வாரிடியேன்னு செப்பதற்கு கோதண்ட ஆஞ்சநேய நற்கருணை மாருதியே நீ துணையே வா. கோதண்ட தீஷ குருராம நாமமதே தீதண்ட வாரிடியேன்னு செப்பதற்கு கோதண்ட ஆஞ்சநேய நற்கருணை மாருதியே நீ துணையே வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அசாத்திய சாத்தக சுவாமின் அசத்தியம் தௌகியம் வத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் ஷாதே பிரபோ. அசாத்திய சாத்தக சுவாமின் அசத்தியம் தௌகியம் வத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் ஷாதே பிரபோ. அசாத்திய சாத்தக சுவாமின் அசத்தியம் தௌகியம் வத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் ஷாதே பிரபோ. இதுவும் 3 தடவை சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக சிற்பங்கள் வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லையா? ஓகேவா? அப்புறம் நம்ம வந்து உள்ளேலாம் எடுக்கக்கூடாது. ஸோ மேலே வந்து ராமரும் சீதையும் இருக்கிற மாதிரி இருக்குது. நவ் த டைம் இஸ் 8:25 ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் சாத்திர நேரம் வந்துடும், நட சாத்திர நேரம் வந்துடும். ஸோ நம்ம வந்து பகலையில் ஒரு தடவை வந்து vlogging பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.